அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய சாப்பிட்ற நேரம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஓகே, எங்களுடைய சாப்பிட்ற நேரமும் கடந்துருச்சு. நாங்கள் வந்து 12:30 சாப்பிட்ருவோம். ஓகே, இருந்தாலும் வந்துட்டோம். அதற்காக எங்களுடைய ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதை இன்னொரு சில நிமிடங்கள் நான் அடிஷனல் எஸ்பி சிடபிள்யூசி, என்னுடைய சீனியர் வந்து அடிஷனல் எஸ்பி சைபர் கிரைம் மிஸ்டர் தினகரன் சார். இந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே பல சேவைகளை தொடர்ந்து புரிந்து வந்திருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு பணியிலும் சரி, சைபர் கிரைம் கண்டுபிடிப்பிலும் சரி. அது வந்து உங்களை மாதிரி உங்களுக்கு சொல்கிற அந்த விழிப்புணர்வை உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த குழந்தை திருமண தடை சட்டம் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் அதிகமான குழந்தை திருமணங்கள் நடைபெறுவது விழுப்புரம் மாவட்டத்தில் தான். தமிழ்நாட்டிலே முதல் இங்கே தான். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தமிழ்நாட்டிலே அதிகம் 26 குழந்தை திருமண வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது எப்படின்னா, இதை வந்து நீங்கள் ரொம்ப சங்கடப்படணும். இதுக்கு ஒவ்வொருத்தரும் சங்கடப்படணும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சிறுவனும் சிறுமி இதுக்கு சங்கடப்படணும், வருத்தப்படணும். என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன பின்னாடி கல்யாணம் பண்ணி, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு திருமணம் செய்து, அந்த பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய புகாரினை பெற்று வழக்கு பதிவு செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டிலே அதிகமாக இங்கே நடக்குது. இதை வந்து நிறுத்தப்பட வேண்டும். குழந்தை திருமண தடை சட்டம் வந்து 3 வருஷம் தண்டனை. இதை வந்து நிறுத்தணும். இந்த கேஸு நாங்கள் போடலினாவே எங்களுக்கு 70% வழக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிடையாது. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது? குழந்தை திருமணம் வந்து நீங்கள் பண்ணுறதுனால சமுதாயத்தில் வந்து ஒரு இழப்பு ஏற்படுது. ஒரு பெண்ணுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ பொருளாதார இழப்பு ஏற்படுது. அதில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பணிக்கு உதவி ஆய்வாளர், நேரடி உதவி எஸ்ஐயா சேர்றதுக்கு முன்னாடி 2 வருடங்கள் ஒரு அரசு பள்ளியில் வந்து உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றினேன். 92லிருந்து 94லிருந்து 96 வரைக்கும். அந்த பணிக்காலத்தில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த வேலைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 10ஆவதுல ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் அந்த பொண்ணு. அதே மாதிரி இன்னொரு பையன் இருந்தான், விளையாட்டில் இருப்பான், இந்த நாடகத்துலலாம் இருப்பான். அவன் நான் வரும்போது 9ஆவது ஃபெயிலு. அந்த 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 தம்பி வந்து 9ஆவது ஃபெயிலு. இந்த பொண்ணு வந்து 10ஆவதுல ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க். அதுக்கப்புறம் எஸ்ஐ ட்ரைனிங் முடிஞ்சது. ஒரு 5-6 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முடிஞ்ச பின்னாடி எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவுக்கு போகிறேன் நான். அந்த திருவிழாவுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு வருவாங்க. அது கிட்டத்தட்ட 5 நாள் திருவிழா. அந்த திருவிழாவில் வந்து ஒரு நாள் அந்த பெண்ணை பார்க்குறேன் நான். அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு அடையாளம் தெரியும். அந்த பொண்ணு ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு. அதனால் அந்த பெண் வந்து ஒரு குழந்தையோடு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வயதான தோற்றத்தில் இருந்தாங்க. அப்போ நல்லா இருந்தாங்க. அப்போ வந்து நான் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோடு இருந்தாங்க, வயதான தோற்றத்தில் இருந்தாங்க. அப்புறம் போய் விசாரிக்கும்போது பார்த்தோம்னா, அந்த பெண் வந்து இந்த 10ஆவது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி, உறவினர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி, அவர் வந்து வேலைக்கு போகாமல் ஒரு மது போதைக்கு அடிமையாகி, அவர் இந்த பெண்ணை சரியாக நிர்வாகம் பண்ண முடியாமல் டெய்லி அடித்து அதை பிரச்சனை பண்ணி, அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கே போயிட்டாங்க. ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைக்கு அந்த பெண் வந்துருச்சு. அந்த பெண்ணை பார்த்து, ஏமா எனக்கு தெரியுதான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியலன்றுச்சு. ஏன்னா நான் மறுபடியும் கேட்டோம்னா அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்கினது அதெல்லாம் கேட்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு யாருன்னு தெரியலன்றுச்சு. வந்து அப்புறம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பெண்ணோட வந்து இந்த பெண் ஃபஸ்ட்டு மார்க்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 4 பேருமே அந்த ஸ்கூலில் படித்தவங்க. +1 +2 முடித்து
+2 மார்க் வச்சு 4 பேருமே எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து உலகம் பூரா போகக்கூடிய டாக்டர், அந்த பொண்ணோட படித்த ஒரு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவர் உலகம் பூரா போகிற மருத்துவர், ஃபேமஸான மருத்துவர் ஆகிட்டார் அவர். ஆனால் இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பொண்ணு குழந்தை திருமணம் பண்ணினதுனால ஒரு ஏழ்மையான சூழ்நிலைக்கு போய் ரொம்ப பார்க்குறதுக்கு பரிதாபமான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை போயிடுச்சு, பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருச்சு அந்த பெண்ணுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது ஃபெயிலான பையன், அதே பண்டிகையில் அவனை பார்க்குறேன் நான். எனக்கு அவனை அடையாளம் தெரியல. அந்த பையன் வந்து என்னை கேட்குறான், சார் என்ன அடையாளம் தெரியுங்களா அப்படின்னு. அப்படி உடனே நான் சொன்னேன், தம்பி உன்னை எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ட்டேன். நான் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்னா. அப்படி சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னா இந்த அவன் பேர் சொல்லி என்கிட்ட சொல்கிறான். நான் என் பேர் ராஜேந்திரகுமார், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொன்னால், ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நீ 9வது ஃபெயில் ஆகிட்டே இப்போ என்னடா பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாங்க சார், நீங்கள் போகும்பொழுது நான் 9வது ஃபெயில் ஆகிட்டேன். நான் மறுபடியும் 9வது கிளாஸுக்கு போனேன். 9வது கிளாஸுக்கு போனால் நான் வந்து எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா 8வது பாஸ் பண்ணி என்னோட ஜூனியர் பையனோட போய் உக்காந்து நான் 9வது கிளாஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் 9வது டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டேன் அப்படின்னு 10th போய் அந்த 10th வந்து டுட்டோரியல் காலேஜில் படித்து ஃபஸ்ட்டு வருஷமே அவன் வந்து 10th பாஸ் பண்ணுறான். 10th பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா 10th முடிச்சுட்டு அந்த இவன் ஃபெயிலான பசங்க 10th படிக்கிறானுங்க. அவனோடைய 10th பாஸ் பண்ணிட்டு அவனோடைய +1 +2 போய் சேர்றான். +1 +2 சேர்ந்து அந்த +1 +2 படிச்சுட்டு மறுபடியும் காலேஜ் சேரும் பொழுது என்ஜினியரிங் காலேஜ் சேரணும். நம்ம லோக்கல் காலேஜில் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்காது, நம்ம சென்னையில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு சென்னையில் ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறார். காலேஜில் சேர்ந்து படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அவர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு போகிறாரு. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் ஆல் ஃபெயிலு, செகண்ட் இயர்லேயே ஆல் ஃபெயில் அவன். அப்புறம் தான் 2வது வருஷம் தான் அவனுக்கு சப்ஜெக்டே புரியுது, இங்கிலீஷு என்ன ஏதுங்கிறது அப்போ தான் புரியுது. தேர்ட் இயர் வரும் பொழுது ஃபஸ்ட் இயர்னுடைய அரியர் பூரா பாஸ் பண்ணிட்டாரு. 4th இயர் வரும் பொழுது இதெல்லாம் உண்மையான சம்பவம் வந்து 4th இயர் வரும் பொழுது இந்த செகண்ட் இயர்னுடைய அரியர் பூரா அவர் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு போனால் வெளிநாடு தான் வேலைக்கு போனேன், இங்கே உள்நாட்டில் எந்த வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இந்த படித்ததெல்லாம் வச்சு அவர் வந்து கனடாவுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. கனடாவில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக ஒரு இதுக்கு போய் ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு. இப்போ அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும் பொழுது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அப்போவே அவர் வந்து 3 lakhs சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி எங்கள் கூட டச்சில் இருக்கிறாரு. அவர் என்னென்னா அந்த ஏர்போர்ட்டில் வந்து இந்த கன்வேயர் பெல்ட் இருக்கும், நீங்கள் கொண்டு போய் சூட் கேஸை வச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து இது வரைக்கும் கொண்டுட்டு போயிடும். வந்து நம்ம ஏர்போர்ட் நம்ம ஃப்ளைட்டு வரைக்கும் அந்த அந்த கன்வேயர் பெல்ட் கொண்டுட்டு போயிடும். அதனுடைய இப்போ தலைமை பொறியாளராக இப்போ பணியாற்றிட்டு இருக்கிறான். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் வேல்யூ ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. நீங்கள் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு வந்து 10வது முடிச்சுட்டு +1 +2 படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா கூட ப்ரைவேட்டில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு படித்ததுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குரூப் 4 எழுதியிருந்தால் கூட அந்த பொண்ணு எழுதி பாஸ் பண்ணியிருக்க முடியும். வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த குழந்தை திருமணத்தினால ஒரு பெண் வந்து அந்த பொண்ணு ஒரு IAS IPS கூட ஆகிருக்கு. அவங்க அப்பா அம்மா வந்து ஒழுங்காக படிச்சிருந்தா, அல்லது அந்த பொண்ணு இந்த பையன் மாதிரி தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த சொசைட்டியில் வந்திருக்க முடியும் என்பதை வந்து ஒவ்வொரு மாணவிகளும் மாணவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி அவேர்னஸ் மீட்டிங்கில் நாங்கள் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த சைபர் கிரைம் குற்றங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், ஆசை பேராசை, புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா துன்பத்துக்கு ரெடி ஆயிடணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பின்பற்றி நல்லா இது நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வந்து நீங்கள் வந்து உலகளாவிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் படிக்கிறவங்க நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறந்த மாணவ மாணவியராக நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் சைபர் கிரைம் ADSP சார் அவர்களுக்கும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.